சன் தொலைக்காட்சியில் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் ஜனனி கதாபாத்திரத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் பார்வதி அவர்கள். இவங்க ஆங்கராக இருந்து அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் ஆனவங்க தான். ஸோ இவங்க வந்துட்டு இந்த ஜனனி கதாபாத்திரம் ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்து. இவங்க ஜனனி கதாபாத்திரம் பண்ணதுக்கப்புறமா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் நிறைய வந்து கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு இன்டர்வியூவில் பார்வதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் நடிக்க வர்றதெல்லாம் ஓகே, பட் ஆனால் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டரும் நான் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம ஐயோ இதை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கடைசியில் அதுதானே வந்து அமையும். அதே மாதிரி நிறைய எனக்கு ஆஃபர்ஸ் வந்தது. எல்லாருமே ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனாலேயே நான் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு கேரக்டரை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ரசிகர்கள்கிட்ட மக்கள்கிட்ட நம்ம போய் ரீச் ஆகணும். அவங்களுக்கு பதிலாக நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னாக்குள்ள அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன், அவங்களுடைய கெட்டப், அவங்களுடைய பர்சனல் லுக் எல்லாமே வந்து எனக்குமே வந்து செட் ஆகி நான் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகணும். அது வந்து டக்குன்னு மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்றது வந்து கேட்டால் அதில் வந்து ஒரு கேள்விக்குறி தான். அதனால் நான் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டருக்கெல்லாம் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு வாட்டி நான் ஷூட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கக்குள்ள திடீர்னு எனக்கு வந்து ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி எதிர்நீச்சல் சீரியலில் நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னோடனே எனக்கு ஒரே ஷாக்கு. திருசெல்வம் சார் தானே அப்படின்னு வந்து கேட்டேன். ஏன்னா நான் சீரியல்னு பார்த்த ஒரே சீரியல் கோலங்கள் தான். அது வந்து நம்ம திருசெல்வம் சார் வந்து எடுத்தது தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு பண்ண சீரியல் தேவயானி மேடம் கூட, 2வது பண்ணுற சீரியல் வந்து திருச்செல்வம் சார் கிட்ட இருந்து எனக்கு அந்த ஒரு ஆஃபர் அப்படின்னக்குள்ள எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. பட் ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லக்குள்ள டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்கக்கிட்டேயே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆக்சுவலி ஸ்ரீவித்யா மேம் தான் எனக்கு வந்து ஆஃபர் பண்ணது, எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டது. அவங்கக்கிட்டேயே நான் வந்து சொன்னேன், இல்லை மேம் இந்த மாதிரி இருக்கே, மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நான் வந்து கேட்டேன். அதுக்கு அவங்க தான் சொன்னாங்க, இல்லை இல்லை 6 மந்த்ஸ் கேப் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செட் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு லுக் டெஸ்ட்லாம் வந்து பார்க்கலாம். அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. திருச்செல்வம் சார் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கமிட் ஆகி போனேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பிகாஸ் அவங்க எல்லாருமே வந்துட்டு வருஷக்கணக்கில் ஒன்றாவே நடித்து அவங்க ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. அதுக்குள்ளே நான் மட்டும்தான் புதுசாக என்ட்ரு ஆகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக எனக்கு நல்லாவே வந்து அதில் அப்படியே சூட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. பட் சீரியஸ்லி ஜனனி கதாபாத்திரத்தில் வந்துட்டு ஓப்பனாக சொல்லணும்னா ரசிகர்களுடைய கருத்து என்னென்னா, மதுமிதா இதுக்கு முன்னாடி மதுமிதா நடிச்சிருந்தாங்கல்ல ஜனனி கதாபாத்திரத்தில், அவங்கள விட பார்வதி வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு போராட்டம் பண்ணுற மாதிரி, அந்த வாழ்க்கையை நோக்கிய ஒரு போராட்டம் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்வதி வந்து சூப்பர் எக்ஸலண்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்துமே. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்வதி கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம். பிகாஸ் பார்வதி தி பெஸ்ட்டாக தான் வந்து தெரிகிறாங்க ரசிகர்கள் இடத்துல அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.